ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மாஸ்டர். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னா 11ஆம் வகுப்பு நியூ புக்கோட நூல்வெளி. ஆல்ரெடி நம்ம 6th to 10th ஆல்ரெடி நூல்வெளி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. அடுத்தது இப்போது நியூ புக் 11th 11ஆம் வகுப்பு தமிழோட நூல்வெளி. ஸோ ஒவ்வொரு லெசன் இயர்லையும் இருக்கிற நூல்வெளி ஆசிரியர் பற்றியும் நூலை பற்றி நூற்குறிப்பு பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 11ஆம் வகுப்பில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலாக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவருடைய மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம், ரொம்ப முக்கியமானது. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. இதுதான் அவரோட முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்திலேருந்து. அப்படியே வால் விட்மன் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவருடைய இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலேருந்து தமிழில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா சங்கர் ஜெயராமன். ஸோ வால்ட் விட்மனினுடைய கவிதைகளை யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா தமிழில் சங்கர் ஜெயராமன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து மல்லார்மே. ஸோ மல்லார்மே பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் யாருன்னா வே ஸ்ரீராம். அடுத்தது பாப்லோ நெருடா. ஸோ பாப்லோ நெருடா என்ற ஆங்கில கவிதைகளை பார்த்தீங்கன்னா தமிழில் யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ரா வேங்கட தளபதி. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிஞர் சு வில்வரத்தினம். யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் 2001 துவக்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். ஸோ இவர் பாடும் திறனும் இருக்குது. இவருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் இவருடைய கவிதைகள் துவக்கப்பட்டிருக்கு. யாருடைய கவிதைனா வில்வரத்தினம். அவ்வளோதான், மெயின் பாயிண்ட்டு தான். அடுத்தது தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம நூல்வெளியில் பார்க்க போகிறது நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட ஒரு வழி நூல். கிபி 14ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், அதுக்கடுத்தது உருபு புணரியல் என 5 பகுதிகளாகும். சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, 2 அதிகாரங்களாக. அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 5 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 10 பகுதிகள். அதுக்கடுத்து சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடும். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரதாபின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தியாரின் உருவ சிற்பம் இன்றும் உள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்ததான் நம்ம நூல்வெளியில் பார்க்க போகிறது எழுத்தாள் முத்துலிங்கம். இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். மகாராஜாவின் ரயில் வண்டி, அதுக்கடுத்து திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை அவர் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூல்வெளியில் வேலூர் மாவட்டம்
பேர்ணாம்பட்டையை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அழகிய பெரியவன் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன். நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கோடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தகப்பன் கோடி. ஸோ தகப்பன் கொடி தகப்பன் கொடி புதினத்திற்காக வந்து 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசினுடைய விருது பெற்றவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார். குறடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு ஆகியவை கவிதை தொகுப்புகளும், மீள் கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவரது படைப்புகள் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப கரெக்டாக பாருங்கள். அதாவது தகப்பன் கொடி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்பு, அதுக்கடுத்து சொல், அரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீள்கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்பு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எது கட்டுரை, எது வந்து பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகள், சரிங்களா, எது சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பண்புலிப்பட்டணம் இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருகக் கடவுளை பாட்டோட்டை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ள இந்நூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் அழைக்கப்படுகிறது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. ஸோ மெயினாக நம்ம பார்க்குற டாபிக்னா திருமலை முருகன் பல்லு, இதோட ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். இது யாரை பற்றி பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பண்பொழில் என்ற ஊர் இருக்கு இல்லைங்களா, பண்பை, பண்பொழில் இல்லை பண்புலிப்பட்டணம், அந்த ஊரில் குடிக்கொண்டிருக்கிற குன்றின் மேல் பெயர் திருமலை. அவர் குன்று இருக்குது, அந்த குன்றின் மேல் உள்ள முருகக் கடவுளை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டதுனால திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஐங்குறு நூறு. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. ஐங்குறு நூறு 3 அடி சிற்றலையும் 6 அடி. ஸோ 3 to 6 சிற்றலை வந்து 3, பேரலை வந்து 6 அடி பேரலை கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். இதனை திணை ஒவ்வொன்றுக்கும் 100 பாடல்கள், 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. ஸோ அந்த ஐங்குறு நூறுனா 500 பாட்டு, ஒவ்வொரு திணைக்கும் 100 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அகவற்பாக்களால் ஆனது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது ஸோ அந்த 5 திணைகள் இருக்குல்ல, அது ஒவ்வொரு திணையும் யார் யார் பாடியிருக்காங்க. குறிஞ்சி திணை வந்து கபிலர் பாடியிருக்காரு. முல்லை திணை வந்து பேயனார், மருது திணை வந்து ஓரம்போகியார், நெய்தல் திணை வந்து அம்மோவனார், பாலைத்திணை வந்து ஓதலந்தையார், இவங்க தான் பாடியிருக்காங்க. ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்று கூடலூர் கிழார். ஸோ கூடலூர் கிழார் தான் வந்து தொகுத்திருக்காரு. தொகுப்பித்தவர் வந்து யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பித்தவர். பேயனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. ஸோ அதில் வந்து ஒரு 105 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயமோகன். ஸோ ஜெயமோகன் நாகர்கோயிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தகம் ஆகிய கதைகளை எழுதியிருக்காரு. இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி இஆபா 28 ஆண்டுகளாக இடம்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கிறவர். ஸோ வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி இருக்கிறார். ஸோ அன்புள்ள அம்மா, சிறகுள்ள வானம் உள்ளிட்ட இவர்தம் நூல்கள் 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்திய ஆட்சி பணியில் வந்து தமிழிலே எழுதி முதல் முயற்சியிலே வந்து தேர்ச்சி பெறுக. தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். நமக்கு பாடப்பகுதியில் வந்து சிந்துவெளி பாண்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிடம் அடித்தளம், ஓகேங்களா. இந்த
நமக்கு கொடுத்துருக்கிற பாடப்பகுதி வந்து இந்த நூலில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி பண்பாட்டினுடைய திராவிட அடித்தளம் அப்படின்ற இதில் தான் நமக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எழுதி முதல் முயற்சியிலேயே ஃபஸ்ட் டைம் அப்படியே டைரெக்டாக அவர் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒடிசாவில் வந்து கூடுதல் தலைமை செயலராக இருக்காங்க இப்போது தற்சமயம். ஸோ நமக்கு பாடப்பகுதியில் வந்து சிந்துவெளி பண்பாட்டினுடைய திராவிட அடித்தளம் என்னும் நூலிலிருந்து நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும். இப்பாடலின் மெட்டுக்கள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி சிந்துன்றது ஒரு மெட்டு எடுத்து பாடுறது, அது வந்து அதுக்கான மெட்டு அமைச்சதே அவர் அண்ணாமலையார் தான். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநிலை தலைவராக இருந்து இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், அப்புறம் சங்கரன் கோவில், திருப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாய் ஆகிய நூல்களை வந்து இருக்க ரொம்ப நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதாவது வீரை தலப்புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில், திருப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி அப்படின்ற நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காங்க. அடுத்தது குறுந்தொகை. 8 தொகை நூல்களில் ஒன்று. அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது. நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படும். அதாவது நல் என்ன அடைமொழி வந்து பார்த்திங்கன்னா நற்றிணைக்கு வந்து நல் என்ற அடைமொழி இருக்கும். இதுக்கு வந்து நல்ல அப்படின்ற ஒரு அடைமொழியோடு இருக்கிறது குறுந்தொகை. உரை ஆசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உரை ஆசிரியர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை தான். அதில் இந்நூல் முதலில் துவக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவர். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவர் ஆவர். வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பால் புறங்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் வந்து இவரால் பாடப்பட்டது. யார் அப்படின்னா நம்மளுடைய சங்ககால பெண்பால் புறங்கள் ஒருவர் யார்? வெள்ளி வீதியார். ஸோ 13 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம புறநானூறு. 8 தொகை நூல்கள் ஒன்று. புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும். அகவற்பாக்களால் ஆனது. புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. சரியா? புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டிருக்கு அப்படின்றது தெரியும். இதுக்கு புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படும். அகவற்பாக்களால் ஆனது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பாண்டிய மன்னருள் பெரும்பழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி என்று அழைத்தனர். கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகிறார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலிலும் ஒரு பாடலும் வந்து இவர் வந்து ஏற்றிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சு செல்லப்பா. சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எழுத்து இதழினை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சு செல்லப்பா. அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் வந்து வாடிவாசல், சுதந்திரதாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவன் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. ஸோ இதெல்லாம் அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள். இவருடைய சுதந்திரதாகம் புதினத்திற்காக 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2001ஆவது வருஷம் சுதந்திரதாகம் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக புதினத்திற்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் 1330 கோட்பாக்களால் ஆனது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியும். அதுக்கடுத்து உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது.
இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனது. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனது. ஸோ அதோடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சீர்களில் வாழ்வின் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கடுத்தது திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. அவர்கள் பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிபெருமாள், தருமர், தாமதத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர். அடுத்தது நிறைய பேர் வந்து பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. சிறப்பு பெற்றது இந்த நூல். திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்கள் துவக்கப்பட்ட இந்நூல் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறளுடைய பெருமையை கூடுற ஒரு நூல், புலவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா நம்மளுடைய திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல். அடுத்தது தேவர். அதே மாதிரி இந்த நூல்லே வந்து ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் இந்த மணக்குடவர் தான் ஃபஸ்ட்டு அந்த 10 பேரில் உரை எழுதினவர் வந்து மணக்குடவர். அதில் சிறந்த உரை வந்து பார்த்தீங்கன்னா யாருதுன்னா பரிமேலழகர் உரை வந்து சிறந்த உரை. அடுத்தது தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவல் என சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ திருவள்ளுவர் பற்றி பெருசாக வேறு எந்த தகவலும் இல்லை, அவருடைய சிறப்பு பெயர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். அறிவியல், புனைக்கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்படம் என்று இவருடைய படைப்புகளின் பரப்பு விரிவானது. கணிப்பொறியின் கதை, சிலிக்கன் சில்லு புரட்சி, அடுத்த நூற்றாண்டு ஆகியவை இவருடைய புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களில் பரப்பியதற்காக மத்திய அரசின் விருது பெற்றவர். இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கருவியை கொண்டு வந்ததில் சுஜாதாவின் பங்களிப்பு ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மீ ராஜேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட மீரா மரபு கவிதை, புது கவிதை ஆகிய 2 தளங்களிலும் பரவலாக அறியப்பட்டவர். சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவருடைய ஊசிகள், கனவுகள் + கற்பனைகள் = காகிதங்கள் போன்ற கவிதை நூல்கள் நல்ல வரவேற்பை பெற்றவை. இவர் அன்னம் விடு தூது, கவி ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது ஊசிகள், கனவு + கற்பனைகள் = காகிதங்கள் என்ற கவிதை நூலில் எழுதியிருக்காரு. இவர் வந்து அன்னம் விடு தூது, கவி என்ற இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. அடுத்தது தில்லி வானொலியிலும் உருது மொழியில் முசைரா என்னும் கவியரங்கத்தை முதன்முறையாக ஒளிபரப்பியது. அதுபோல தமிழில் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டி சுந்தரராஜன் சோமுவும் மீ.பா. சோமசுந்தரம் கவியரங்கம் என்ற பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினர். அதாவது சிட்டியும் சோமும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோமுனா சோமசுந்தரம், சிட்டினா சுந்தரராஜன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவியரங்கம் என்ற பெயரில் வந்து பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க. திருச்சி வானொலி நிலையம் இம்முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு நாளையொட்டி 13/4/1944 அன்று ஒளிபரப்பியது. அடுத்ததாக எழில் என்ற தலைப்பில் நடந்த இக்கவியரங்கமே தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கமாகும். ஸோ எழில் என்ற தலைப்பில் வந்து நடந்தது இந்த கவியரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 13/4/1944 நடந்திருக்கு. அடுத்ததாக நீலகேசி என்பது 5 காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாவால் ஆனது. இதற்கு நீலகேசி தெருட்டு என்று பெயர் அப்படின்னு இருக்குது. அடுத்தது குண்டலகேசி என்னும் நூலுக்கு மரபாக எழுதப்பட்டது நீலகேசி என்னும் சமண சமயப்பெண் சமய தலைவர் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுவதாக நூல் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தருக்க நூல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு. இந்நூல் கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளிலும் மொத்தமாக 894 பாடல்களுடன். இதை எழுதியவர் யார் என அறியப்படவில்லை. இதன் உரையாசிரியர் சமய திவாகதர் வாமன முனிவர். இந்நூலில் உள்ள மொக்கலவாத சர்க்கத்திலிருந்து 3 பாடல்களும் புத்தவாத சர்க்கத்திலிருந்து 2 பாடல்களும் பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க பார்த்தோம் மீனாட்சி. 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை
எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது நற்றிணை. நற்றிணை வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகளை சிற்றலையாகவும் 12 அடிகளை பேரலையாகவும் கொண்டது. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதுக்கடுத்தது இங்கே நற்றிணையில் யாருடைய பாடல் கொடுத்துருக்காங்கன்னா போதனார். சங்ககால புலவர் நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். நற்றிணையின் பேரலை 12 அடியாகும். இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பொதுவாக வந்து 9 to 12 அடி தான் நமக்கு வந்து நற்றிணை பாடல்கள் பாடுவாங்க. அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் 13 அடிகளை கொண்டது. அதை எழுதியவர் யாருன்னா போதனார். அவர் வந்து 110வது பாடல் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 ஏழுகளாக மொத்தம் 27 ஏழுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்துக்கு பலர் உரை எழுதியிருக்காங்க. அவர்களுள் பழமையான உரை ஆசிரியர்கள் வந்து இளம்புறனார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையார், தெய்வச்சிலையார், பேராசிரியர் ஆகியோர் ஆவர். நச்சினார்க்கினியரின் சிறப்பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லில் திரிபு ஆகும். இதற்கு வாழ்க்கை என்பது பொருள். புராணம் என்பது வரலாறு. நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்நூலை வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமரப்புலவர் வந்து ஏற்றினார். இந்நூல் விலாலத் காண்டும், நுபுவத் காண்டும், ஹிஜ்ரத் காண்டும் என்னும் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 விருத்த பாடல்களையும் கொண்டது. நூலை முடிப்பதற்கு முன்பே உமரப்புலவர் இயற்கை எழுதிய காரணத்தினால் பனி அகமது மரைக்கார் இதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா என்ற நூலை படைத்துள்ளார். உமரப்புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர். கடிகமுத்த புலவரின் மாணவர். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை எனும் நூலையும் ஏற்றியுள்ளார். வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மரைக் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். ஃபஸ்ட்டு வந்து வள்ளல் சீதக்காதியை ஆதரிச்சிருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து அபுல் காசிம் மரைக்கார் என்றவரை ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உமர் புலவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் முடிப்பதற்கு முன்னாடியே இறந்துருவாங்க. அதுக்கடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த கொஞ்சத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா பனி அகமது மரைக்காயர் அப்படின்றவர். அடுத்தது அகநானூறு. அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது கலிட்டியான நிறை, மணிமிடை பவலும், நித்திலக்கோவை ஆகிய 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. வீரை வெளியன் தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் பாடப்பகுதியாக கொடுத்துரும். ஸோ வீரை வெளியன் தித்தனார் வந்து அவர் எழுதிய பாடலில் ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு முறையில் வந்து ஒரு ஒழுங்கு உண்டு அப்படின்றாங்க. எப்படின்னா இந்த பாலை பாடல்கள் எல்லாமே 1, 3, 5 அந்த ஒற்றைப்படை எண்களாகவே வரும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 400 பாட்டு இல்லையா? அப்போ அது ஒற்றைப்படை எண்கள்னால் 200. ஸோ 200 பாட்டு வந்து பாலைத்திணையை பற்றி பாடியிருப்பாங்க. அடுத்தது 2, 8, 12, 18, 22, 28 அந்த மாதிரி 2, 8 அந்த மாதிரி வர்றது 80 பாடல்கள் இருக்கும். அது வந்து யார் குறிஞ்சி திணை பாடியிருக்காங்க. அடுத்து முல்லை வந்து பார்த்திங்கன்னா 4, 14, 24, 34 அது மாதிரி வரும். 4, 14, 24, 34, 44 அந்த மாதிரி. அது மருதன் வந்து 6, 16, 26 அந்த மாதிரி இருக்குது 40 பாடல்கள் வந்து. அடுத்து நெய்தலில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்னு இருக்கிறது வந்து. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து 400 பாடல்கள். அடுத்தது புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்ற இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மெயினானது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று புதினம் என்ன அப்படின்னா வானம் வசப்படும், இதுதான் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம். அடுத்தது மதுசூதனன் என்ற இயற்பெயரை கொண்ட ஆத்மநாம் தமிழ் கவிதை ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர். ஸோ ஆத்மநாம் இவர் வந்து தமிழ் கவிதை ஆளுமைகளில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். இவருடைய மதுசூதனன் என்ற இயற்பெயரை கொண்டது. காகிதத்தில் ஒரு கோடு அவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு. காகிதத்தில் ஒரு கோடு அப்படின்றது அவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு.
ரா என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என்று 3 தளங்களிலும் இயங்கியவர். இவருடைய கவிதைகள் ஆத்மநாம் கவிதைகள் என்னும் பெயரில் ஒரே தொகுப்பாக வெளிவந்திருக்கு. அடுத்ததாக, தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குறவஞ்சி. இந்நூல் திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்னும் போற்றப்பட்டது. மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ திரிகூடராசப்ப கவிராயர் வந்து பார்த்திங்கன்னா கவிதை கிரீடம் என்னும் போற்றப்பட்டது. இவருடைய இந்த நூல்கள்லாம் குற்றால குறவஞ்சி. ஸோ குற்றால குறவஞ்சி ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. அடுத்தது, குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றார். திருக்குற்றாலநாதர் கோவிலில் வித்துவான் என்ற சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர். குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களை ஏற்றிருக்காரு. ஸோ குற்றாலத்தின் மீது இவர் தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களை வந்து இவர் ஏற்றிருக்காரு. யார் அப்படின்னா திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்தது திருவாசகம். திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. இவற்றுள் மொத்தம் 658 பாடல்கள் அடங்கியிருக்கு. இந்நூலில் 38 சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன. பக்தி சுவையும் மனதை உருகும் தன்மையும் கொண்டவை திருவாசக பாடல்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது முதுமொழி. திருச்சாழல் தில்லைக்கோவிலில் பாடப்பெற்றது. ஜிபோப் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மாணிக்கவாசகர் சமயக்குறவர் 4 ஒருவர். ஸோ சைவ சமயக்குறவர் 4 அப்படின்றவர் யாருன்னா அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர். திருவாதூரை சேர்ந்தவர். இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் வந்து திருவாசகம், திருக்கோவையார். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து 8ஆம் திருமுறையில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் திருமுறையில் நம்மளுடைய மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசக பாடல் வந்து இருக்குது. அடுத்தது, ஒரு சொல்லை மொழிபெயர்க்கும் போதோ அல்லது புதிய சொல்லை உருவாக்கும் போதோ அச்சொல் அதே போன்ற வேறு பல சொற்களை உருவாக்க உதவ வேண்டும். எடுத்துக்காட்டாக, லைப்ரரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நூலகம், நூல்நிலையம் ஆகிய சொற்கள் கையாளப்படுகின்றன. இச்சொற்களில் நூலகம் என்னும் சொல்லே மேலும் பல சொற்களை உருவாக்கும் ஆக்கத்திறன் கொண்டது. லைப்ரரினா நூலகம், லைப்ரரினா நூலகர், லைப்ரரி சயின்ஸா நூலக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி நூலகம் சொல்கிறாங்கன்னா அந்த நூலகம்ன்ற வார்த்தையை வச்சு என்ன பண்ணலான்னா பல சொற்களை வந்து உருவாக்க முடியும். அந்த நூலகம் வச்சு ஓகே, நூலகம், நூலகர், நூலக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த நூலகம்ன்றது வருது. ஸோ அடுத்ததாக நம்ம நூல்வெளியில் பார்க்க போகிறது ஜீவா என்று அழைக்கப்படும் ஜீவானந்தம். தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். சிறந்த தமிழ் பற்றாளர், எளிமையான அடையாளமாக திகழ்ந்தவர். ஸோ இதான் மெயினான பாயிண்ட்டு. நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துற கட்டுரை வந்து 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளிவந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டதும் புரட்சி கவி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த புரட்சி கவி அப்படின்றது எந்த காவியத்தை தழுவி தமிழில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்கனியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த
தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரதாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்துப் பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரியில் தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்குது. அதுக்கடுத்தது பிசிராந்திரி என்ற இதுக்கு நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, 8 தொகையில் அமைந்த புறத்தனை நூல்கள் ஒன்று பதிற்று 10. ஸோ பதிற்று 10 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து எம்பும் இது பாடான் திணையில் அமைந்துள்ளது. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. பாடப்பகுதி சேரலாதனின் படை வீரர் பகைவர் முன் நிறைய பாலரை போல நரகத்து வீரர்கள்னு அர்த்தம். ஸோ படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெல்லும் என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடப்பகுதியின 2ஆம் பத்தின் பாட்டடை தலைவன் இமயவர்மன் நெடுஞ்சாளன். இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களை தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. மெயின் பார்த்திங்கன்னா, உம்பார்காட்டில் 500 ஊர்களையும் அதுக்கடுத்து தென்னாட்டு வருவாயும் பாதியையும் பரிசாக பெற்றவர். சரிங்களா. அதுக்கடுத்தது முழுக்க சேர மன்னர்கள் 10 பேருனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுது. அதுதான் பதிற்று 10. அதில் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தரும் சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களை எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது அப்துல் ரஹ்மானை அதாவது புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். அதுக்கடுத்து வானம்பாடி கவிஞர்கள் ஒருவர். பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். இப்பாடல் சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்று. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது தமிழெண்ணெய் விருது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தெரிந்து கொள்வோம். உலகில் உள்ள பழமையான மொழிகளில் இதிகாசங்களும் காப்பியங்களும் தோன்றியுள்ளன. இந்தியாவில் வடமொழியில் சமஸ்கிருதம் எழுதப்பட்ட இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், தமிழில் கம்பராமாயணம், வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்கள் ஹோமரின் இலியட், ஒடிசி. தமிழில் எழுதப்பட்ட முதல் 2 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. 2 காப்பியங்களுமே பெண்ணுக்கு முதன்மை தருகின்றன. பிற மொழி இதிகாசங்கள் போரினை முதன்மைப்படுத்தி பேசும். ஆனால் தமிழ் காப்பியங்கள் போருக்கு முதன்மை கொடுக்கவில்லை. ஸோ மெயின் அதான், பிற மொழி இதிகாசங்கள் போரினை முதன்மைப்படுத்தி இருக்கும். ஆனால் தமிழ் காப்பியங்களும் போருக்கு முதன்மை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, தமிழிலும் வடமொழியிலும் புலமைப்பட்டவராக திகழ்ந்த வில்லிபுத்தரார் வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி தமிழில் இயற்றினார். வக்கப்பாகை என்னும் இடத்தை ஆண்டு வந்த மன்னனான வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். வில்லி பாரதம் ஆதி பருவம் முதல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்திக பருவம் வரை 10 பருவங்களை கொண்டது. 4351 விருத்த பாடல்களானது மிக சிறந்து விளங்கிய இந்நூல் ஆசிரியர் பெயரோடு இணைத்தே வில்லி பாரதம் என வழங்கலாயிற்று. நம்முடைய பாடப்பகுதி கண்ணப்பருவத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு எங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சிறுகதை, கட்டுரை, கவிதை, நாடகம், புத்தக விமர்சனம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். தமிழ் சிறுகதையில் பெரும் மாற்றத்தை
ஏற்படுத்திய காரணத்தால் சிறுகதை மன்னர் என போட்ட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுமைப்பித்தன் அவர்கள். அவருடைய மொத்த கதைகளும் புதுமைப்பித்தன் சிறுகதை என்ற பெயரில் வந்து தொகுக்கப்பட்டிருக்காங்க. காஞ்சனை என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு அவர் எழுதிய முன்னுரையை நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பாரம்பரியத்தில் வேரூன்றி நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் 16ஆம் வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். ஸோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 1913 கீதாஞ்சலி என்ற கவிதை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர் பட்டத்தை துறந்தார். 2000க்கும் மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரும் நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள், பயண கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவை அறிய முடியும். குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும், தங்கள் வேலைகளை தாங்களே கவனித்து கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். குருதேவ் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகணமன எனும் பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும், அமர் சோனா பங்களா என்னும் பாடல் வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன. ஸோ 2 நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதத்தை வந்து எழுதியிருக்கவர் யார்? நம்மளுடைய குருதேவ் என்று அழைக்கப்படும் ரவீந்திரநாத் தாகூர். சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் நா. குமாரசுவாமி. அவர் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர். வங்க அரசு தமிழ், வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அவருக்கு அளித்து சிறப்பிச்சிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா நா. குமாரசாமி அவர்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சாகுல் அமீத் என்னும் இயற்பெயருடைய இன்குலாப் கவிதை, சிறுகதை, கட்டுரை. ஸோ இன்குலாப் பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு என இலக்கியத்தில் விரிவான தளங்களில் இயங்கியவர். அவருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுப்பு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அவர் வந்து எந்த பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய கட்டுரைகள் வந்து தொகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். சரிங்களா? மரணத்துக்கு பிறகு அவருடைய உடல் அவர் விரும்பியபடி செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து கொடையளிக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனோன்மணியும் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ முதல் பாவடிவ நாடக நூல் வந்து எதுனா மனோன்மணியும். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் வே என்ற நூலை தழுவி 1891 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார். இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. இந்நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தும் தமிழ்த்தாழ் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். சரி, நிறைய பேர் சிவகாமியின் சபதம் வச்சுக்கோங்க. சிவகாமியின் சரிதம். பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சேர்வு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ராவ் பகதூர் என்ற பட்டம் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரனார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் வந்து அமைச்சிருக்காங்க. மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் 2011ஆம் ஆண்டு கணினி பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பில் வந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இவர் தற்போது சென்னை காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வருகிறாங்க. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் என்ற பெருமை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னா பிரித்திகா யாஷினி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் ஆகும். சரிங்களா? அடுத்தது மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் திருநங்கையான ஜோய்தா மோண்டல் மாகி. இவர் திருநங்கைகளின் வந்து முன்னேற்றத்துக்காக பணியாற்றி வருகிறார். வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம், அதுக்கடுத்து இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோய்தா மோண்டல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. லோக் அதாலத் நீதிபதியாக வந்து யார் திருநங்கை வந்து ஒருவர் நியமிக்கப்படுவது வந்து நாட்டிலே இதுவே
முதல் முறை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாமே திருநங்கைகள் வந்து ஃபஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 3ஆம் பாலினம் பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாமவர் தாரிகா பானு. இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்றிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்விலிருந்து தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சித்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து பயின்று வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் நம்முடைய 3ஆம் பாலினத்தவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாமவர் இவங்க தான் வந்து தாரிகா பானு அப்படின்றவங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கிற நூல்வெளி எல்லாத்தையுமே ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க தெரிந்து கொள்வோம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.